மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். மாம்ஸ், இந்தா ஜூஸ் குடி. வேணாம் டிடி, எனக்கு இப்ப வேணாம். நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். அர்ஜுன், குடி. அப்பதான் கொஞ்சம் எனர்ஜியா ஃபீல் பண்ணுவ. சரி குடு. டிடி, இப்ப கொடுத்தது நீ கொடுத்த ஜூஸ் இல்ல, பவி கொடுத்த ஜூஸ். ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருடா குரங்கு. இப்ப பரவாயில்லையா அர்ஜுன்? ஓகே தான் பாட்டி. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா சரியாயிடும். சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். ஐயோ, அது முடியாதே. ஏன்? என்ன ஆனாலும் ஆபீஸ்க்கு லீவ் போடக்கூடாதுன்னு பவித்ரா மேடம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி நான் லீவ் போட முடியும்? தாவி தாவியாவது போய் வேலையை பாக்குறேன். ரொம்ப பண்ணாத அர்ஜுன். லீவு போட்டுட்டு வெளியே ஊரு தான் சுத்தக்கூடாதுன்னு சொன்னேன். வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம். பாட்டி சொல்ற மாதிரி நீ வீட்லயே இரு. நாங்க தான் இருக்கோம்ல, நாங்களே பாத்துக்கிறோம். நீ இருக்கிறது தானே இங்க பிரச்சனையே. நீ அவன் கூட இருக்கிறது தான் அவனுக்கு வர இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற உன்னால இத புரிஞ்சுக்க முடியலையா? இப்ப எதுக்கு பவித்ராவை திட்டுறீங்க? ஏண்டா, இவ கூட கோயிலுக்கு போனப்பதானே இன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஏன் சரிதா? கூட போனதுனால இதுக்கெல்லாம் பவிதான் காரணமா? இதுவே ஐயோ அத்தை, இருங்க. நீங்க என்ன கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதுவே உங்க கூட போய் இப்படி ஆயிருந்தா நீங்க தான் காரணம்னு சொல்ல முடியுமான்னு கேட்க போறீங்க, அதானே? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்திருந்தா அது யதார்த்தமா நடந்ததுன்னு எடுத்துக்கலாம். ஆனா சொல்லி வச்ச மாதிரி இவ கூட இருக்கும் போதெல்லாம் என் புள்ளைக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. ஆமாமா, அன்னைக்கே பவிய பார்க்க போறப்பதான் அண்ணாவை கடத்துனாங்க. ஏன் கோயில்ல கூட இவ கூட இருக்கும்போது தானே அர்ஜுனை வெட்ட வந்தாங்க. அண்ணி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நீங்க சொல்ற மாதிரியே பவிதா எல்லாத்துக்கும் காரணம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? என்னத்த இவ்ளோ அசால்ட்டா பேசுறீங்க? இவளால இவனுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சும் எப்படி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதான பார்த்தேன். நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி இதுக்குதான் வருவீங்கன்னு.